அது சட்டத்தில் மட்டும் அது ஒரு மனோவியாதி கூட சொல்லலாம். அதை தொடர்ச்சி பார்க்க ஒரு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றுவோம். அது கிட்ட பேசி அனுபவம் இல்லை. அவங்க டிபார்ட்மெண்ட் தான் உப்பு போட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வயசுல சாப்பாடு செஞ்சிருக்கியா? உப்பு இந்த அளவு. கையை கழுவிடுங்க. அப்புறம் மறுபடியும் வதக்குங்க. ஒரு நிமிடம். இந்த அளவு புளி போட்டுக்கோங்க. இது இந்த அளவு போட்டுக்கோங்க. சாம்பார் பவுடர் ஒரு மொத்தத்தையும் தட்டிடுங்க. சமையல் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். தண்ணி ஊற்றணும் தெரிக்கும். பார்த்து பண்ணுங்க. இங்க வாங்க. அவ்வளோதான். இப்போ சாம்பார் இது பண்ணியாச்சு. இனிமே எடுத்து நம்ம அதில் தான் ஊற்றணும். எங்க
இப்படி நல்லா கொஞ்சம் சுடதான் செய்யும். நீ பார்த்து இப்படி குடிச்சிட்டு இங்கே வாங்க, இங்கே வாங்க. இது தண்ணியாக இருக்குல்ல, இதில் ஊற்றலாமா அப்படியே? சரி, இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கி விடணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுருவோம். சாம்பார் கரெக்டாக வரப்போகுது. ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் குக்கரை கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். இந்த கரண்டி சுடுது. சரி, நெல்லுங்க நிமிஷம். போய் தண்ணி போய் எடுத்துட்டு வந்து இதில் நம்ம ஊற்றணும். தண்ணி எடுத்து எதில் ஊற்றணும்னா இதில் ஊற்றக்கூடாது, கொஞ்சோன்னு இதில் தான் ஊற்றணும். அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுருணும். அடுத்து நம்ம இதிலே ஊற்றிடணும். இப்போ எடுத்து ஊற்றிடுவோம். அவ்வளோதான். சாம்பார் வைக்கிறது ஈஸி நண்பர்களே. அவ்வளோதான், சாம்பார் வச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் உப்பு நம்ம போடணும் நண்பர்களே, கொஞ்சோன்னு. சரிங்களா? இதை எடுத்து நம்ம இங்க வச்சிருவோம். சாம்பார் ரெடி. இன்னும் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ நான் உனக்கு அனுப்ப போறேன். இந்த வயசுல நீ சமையல் செஞ்சிருக்கியா? செய்யல.